உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா. ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் ரோஜா புயல் போன்ற ராஜ வம்சத்தில் உதித்த ராமணன் மகாராஜாவின் வம்சத்தில் உதித்த மகாராஜாக்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பொதுவாகவே இன்னும் 100 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தூரத்தனையாய் பெருகி பல்லாண்டு காலமாய் வாழ போறீங்க. பல்லாண்டு வாழ்க வாழ்க பல 100 கோடி வாழ்க என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு பல 100 கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் இன்னும் 100 நாட்கள். மகம் பூரம் உத்திரம் போன்ற சிறப்பான நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களே கேந்திரத்தில் வந்துவிட்டார் ராகு பகவான். அதை சூப்பர் ஸ்டார் தனயோக கிரகமான பெரும் தனக்காரன் உங்கள் ஜாதகத்திற்கு யோகாதிபதி 8 என்ற பணபரத்துக்கு வெளிநாட்டு பணத்தை தரக்கூடிய மறைமுக குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வையை 9வது தனப்பார்வையை 100 நாட்கள் வரை இந்த டிசம்பர் 27 வரை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த 100 நாட்களுக்குள் மிகப்பெரிய தரமான சம்பவம் சிம்மராசிக்கு நடக்கப் போகிறது. மிகப்பெரிய சாதனைகளில் நிகழப்போறது. பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையல்லோ வீசுகின்ற தடம் படைத்து சீமானாகி விதனையாமல் நிடுவான் இன்னதுகேள் தேசுபெரு பட்டாடை அணிகள் சேப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தானமான கும்பத்தில் உள்ள குதூகல ராகுவோடு காலப்பிரசனுக்கு 10 கூடிய ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் இது சக்குரன் சனீஸ்வர பகவான் ராகு என்பது பெருத்த தனயோகம். இந்த 100 நாட்களில் நீர்வழி வருமானம், வெளிநாட்டு வருமானம், லாட்ரி வருமானம், புதையல் வருமானம், அனாமத்தான கட்டுக்கட்டான சூட்கேஷ் வருமானம்லாம் சிம்மத்துக்கு கிடைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரர்களை. இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசியம் நாகதேவதை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். நாகத்தம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். துர்காதேவி வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் நீங்கள் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் சென்று திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகுபகவான் ஆலயத்தில் ராகு காலத்தில் ஸ்ரீ ராகுபகவான் தன் 2 மனைவியரோடு நீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லிக்கையோடு சந்தோஷமாக காட்சி தரும் ராகு பகவானை நீங்கள் சந்தோஷமாய் அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் பார்த்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லெல்லா சந்தோஷமும் சமாதானம் வெற்றியும் கிடைக்கும். வாருசே நெடுமால் முன்னம் வானவர்க்க முதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிடம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாக்கி பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரஜுபாய் ரஜுபாஹே என்று என் அப்பன் ராகு பகவானிங்க மனதார துளித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்குயவும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்று மூத்த ரோஜாவாய் நீங்க வருவதே நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த காலகட்டத்தில் இன்னும் யோகம் இருந்தடைய கால சக்கரவர்த்தியா காலத்திறனைக்கூடிய பானுமைந்தனை சனீஸ்வர பாபாவை திருநள்ளாறு சேத்திரம் சிம்மராசின அவசியம் சென்று வாருங்க. 100 நாட்களுக்குள் இந்த டிசம்பர் 27க்குள் சென்று வரும் பொழுது வக்கரச்சனி உங்களுக்கு பத்திரமாத்து தங்கச்சனியாக, மிகப்பெரிய பொங்குச்சனியாக, மிகப்பெரிய ஆதாயச்சனியாக, மிகப்பெரிய லாபச்சனியாக மாறுது.
கும்பமேடு என்பது காலபுருஷனுக்கு 14 லாப வீடு. அந்த லாபபதி சனீஸ்வர ஆட்சி பெற்று அதனுடன் ராகு இணைப்பொழுது லாபங்கள் பல வழிகளை கேட்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களே. இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சொல்ற 100 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய தனம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கும் பணம் தான் 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தனவரவு பணவரவை சிம்மத்திற்கு கொடுக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை நீங்கள் திரட்டலாம், பெரிய தொழில் ஸ்தாபனத்தை திரட்டலாம், பெரிய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், பெரிய நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், வெளிநாட்டில் சேர்ந்து கிளைத்தொழிலை பண்ணலாம். சினிமா பட தயாரிப்பாளர்கள் பயமில்லாமல் சினிமா துறையில் முதலீடு செய்யலாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொன்னான மாதங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் மந்த் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திருப்புமுனை மாதமாக இந்த 100 நாட்கள் அமைய போகிறது. இந்த 100 நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையை 100 தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகம் தருவதற்கான நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி மாதமாக இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அமைவது. சகோதர சகோதரர்களே, நீங்கள் எதை பற்றி கலவாடு, எதை பற்றி சிந்திக்காமல் உங்கள் முயற்சிகளை 1000 மடங்கு உசிப்பேற்றுங்கள். தெய்வங்களை வழிபடுத்திக் கொள்ளுங்கள். அம்பிகை சமயபுரத்தாளை வழிபட்டு வாருங்கள். பாலபிஷேகம் செய்து வாருங்கள். அடிக்கடி நீங்கள் அம்பிகையை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு முத்தான நிகழ்வுகளும் மிகவும் கொத்தான சொத்துக்களும் நீங்கள் என்று பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத தனவரவு மனவரவு கிடைப்பது நிதர்சனமான உண்மை. ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வர குரு பகவானே லாபத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்துக்குள் இந்த 2025க்குள் சிம்மராசியினர் தனவந்தர் பட்டியல் பெறுவது உண்மை. சில சிம்மராசியில் உலக கோடீஸ்வர லிஸ்டிலும் வர போகிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம் சேரப்போகிறது, பொன்னாபர நகை அதிகம் சேரப்போகிறது, பணபரம்பு குவியப் போகிறது. சிலருக்கு அரசியல் நிதர்சனமான மாற்றம் கிடைக்கப் போகிறது. இவர்களுக்கு நிகர் யார்? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்வது போல 1 கோடி கைகள் மறுத்தாலும் சிம்மத்தை சூரியனை ஒருவரும் மறைக்க ஒளியின் நாயகன் அல்லவா, அவர் என் அப்பன் சிவபெருமானின் அணுக்கிரகம் பெற்றவன் அல்லவா, நவக்கிரகங்களின் ராஜா அல்லவா. அப்படிப்பட்ட ராஜா இனிமே ராஜாதி ராஜாவா வாழ்கின்ற காலங்கள் 100 நாட்கள். இந்த 100 நாட்களிலிருந்து உங்களுக்கு பல சந்ததிகளுக்கும் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய தரமான நிகழ்வு நடக்க போகுது. பிரியமான சகோதர சகோதரி, இந்த 100 நாட்களுக்கு முடிந்தால் நீங்கள் ஆலமரம் அருகில் இருந்தால் ஆலமரத்திற்கு நீரூட்டி வழிபட்டு வாருங்க. ஆலமரத்தை குலதெய்வ கோயில் நட்டு வழிபட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று அடிக்கடி பொங்கலிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்குயம் கொடுத்து மிகப்பெரிய தனவந்தர் பட்டியல், ராஜா பட்டியல் வருவது என்ற சம்பவம் இதை யாரும் மாற்ற முடியாது. அந்த பதில் உடைய அனைத்து கிரகங்களுமே இந்த காலகட்டங்களில் இந்த 100 நாட்களுக்கு அனைத்து கிரகம் சாகவமாக இருக்கின்றன. கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரகன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து உங்களை நல்ல ஞான மார்க்கத்தில் பக்குவப்படுத்துகிறார். இந்த காலகட்டங்களில் தினந்தோறும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு முதுகுக்கு பெரும்புறம் உட்கார்ந்து ஓம் கிராம் கிளீம் கம் கணபதியே பரபரத மமதனிய சமுருத்திமே தேகிதாபய சுவாகா என்று மனதார நீங்கள் 16 முறை பாட்டாக பாடி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கையவும் மிகப்பெரிய தனையவும் பதவியும் பணக்காரம் பதவியும் கிடைத்து இந்த 100 நாட்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரம் பட்டியல் சிம்மராசினர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.